ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. திருவாய்மொழியினுடைய 2வது பதிகம் வீடுமின் முற்றவும் பதிகத்தை இப்போ அனுபவிக்க வேண்டும். முதல் பதிகம் உயர்வர உயர்நனம். அந்த பதிகத்துல எம்பெருமானுடைய பரத்வத்தை ஆழ்வார் அனுபவித்தார். தாம் அனுபவித்த பிறகு 2வது திருவாய்மொழி 2வது பதிகமான இந்த வீடுமின் முற்றம் என்ற பதிகத்துல ஆழ்வார் நமக்கு உபதேசம் செய்கிறார். ஆச்சாரியர்கள்லாம் கேட்டுக்கிறார்கள், எதற்காக ஆழ்வார் உபதேசத்துல இறங்க வேண்டும்? தான் எம்பெருமானை அனுபவித்தார் முதல் பதிகத்துல. ஆக எம்பெருமான பூரணமாக அனுபவித்து முடித்து விட்டாரா? ஆக ஆழ்வாருக்கு ஆசை சிறிது மட்டித்து இருக்க தனக்கு வேண்டிய அளவுக்கு எம்பெருமான அனுபவிச்சாச்சு, அனுபவம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் கொண்டு பகவானை பத்தி உபதேசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக உபதேசத்துக்கு வராரா? ஒரு கேள்வி. இல்லை என்றால் ஆழ்வாருக்கு ஆசை அதிகமா தான் இருக்கு. ஆனா பகவத் விஷயமும் அவ்வளவுதான் பரிச்சின்னமாக அளவுபட்டதாக இருக்கு. ஆக பூரணமாக ஆழ்வார் அனுபவித்து முடித்து விட்டார். பகவத் அனுபவம் முடிந்த பிறகு அத்தை பற்றி பிறருக்கு உபதேசம் பண்ண வருகிறாரா அப்படின்னு மற்றொரு கேள்வி. என்றால் இப்படி எல்லாம் கிடையாது. ஆழ்வாருக்கோ கொள்ளமானா இன்ப வெள்ளம் அப்படின்னு ஆழ்வாருக்கு மண்தனி ஞானமும் வேள் விசும்பும் நீள் கடலும் கழிய பெரிதால் அப்படின்னு எல்லா தத்துவத்தை காட்டிலும் பெரிதானது ஆழ்வாருடைய காதல். சூழ்ந்தகன்ற அவா அப்படின்னு அதனின் பெரிய என்னவா அப்படின்னு தத்துவத்திரயத்தையும் கபடீகரணம் விழுங்கக்கூடிய ஒரு ஆசையானது ஆழ்வாருடையது. பகவானிடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசை. ஆக ஆழ்வாருடைய ஆசை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவான் அந்த பகவத் தத்துவமும் எப்படிப்பட்டதுன்னா அப்பொழுதைக்கப்பொழுதே நாரா அமுதம் அப்படின்னு நொடித்தோறும் ஒவ்வொரு க்ஷணந்தோறும் புதுசு புதுசாக அனுபவத்தை தரக்கூடியது பகவத் தத்துவம். ஆக பகவானை பூரணமாக அனுபவித்து விட்டார் என்றும் சொல்ல முடியாது. ஆழ்வாருக்கு ஆசை அவ்வளவுதான் என்றும் சொல்ல முடியாது. அப்ப எதற்காக ஆழ்வார் உபதேசத்துல இறங்குறார் என்றால், எம்பெருமானை அனுபவித்த ஆழ்வார் அந்த அனுபவம் தன்னிடத்தில் அடங்காதபடியினால ஏக சுவாதுன புஞ்சீத இனியது தனி அருந்தேல் என்று அந்த அனுபவமானது துணையை தேட வைக்கிறது. 4 பேர் கூட சேர்ந்து இப்பேற்பட்ட இனிமையான பகவானை அனுபவிக்க வேண்டுமே அப்படின்னு ஆழ்வாருக்கு துணை வேண்டியிருக்கு. அந்த துணையை ஆராயும் பொழுது சம்சாரத்தை பார்த்தால் நாம் எல்லோருமே பகவானை விட்ட எந்த விஷயம், பகவான் வேண்டாம் வேற எந்த விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலைப்பாடுடன் நாம் இருக்கோம். அப்ப நம்மள துணை கொண்டு ஆழ்வார் எப்படி பகவான் அனுபவிக்க முடியும்? ஒரே வழிதான், நம்ம எல்லாரையும் திருத்தி தன்னை போலவே ஆக்கி எம்பெருமானத்திலே ருச்சியை பிறப்பித்து அப்புறம் நம்மளுடன் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஆழ்வாருக்கு கருத்து. ஆகையினால அந்த கருத்தோட தான் ஆழ்வாருக்கு உபதேசம் செய்திருள்ள தொடங்குகிறார். இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், நாம் படக்கூடிய அனர்த்தத்தை கண்டு, நாம் படக்கூடிய இன்னல்களை கண்டு அதை போக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆழ்வார் உபதேசிக்கிறார். ஏன்னா இதான் வைஷ்ணவ லட்சணமே. ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னா எப்படி இருப்பான்னா, பகவத் விபூதியில ஒன்றானது வருத்தம் அடைந்தது என்றால் படட்டமே, அன்னைக்கு எனக்கு எப்படி பண்ணார், இன்னைக்கு அவர் படட்டமே அப்படின்னு இருந்தானே என்றால் அவன் ஸ்ரீ வைஷ்ணவனே கிடையாது. அந்த ஒரு எந்த பகவத் விபூதியில யார் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு வருத்தம் என்றால் ஐயோ அப்படின்னு இவர் இறங்குறாரு இல்லையா, அப்படி யாருக்காவது ஒரு ஐயோ அப்படின்னு ஒரு இரக்கம் ஏற்படும் என்றால் அவர் தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர் என்று ஆச்சாரியர்கள் நஞ்சியர் காட்டுறார். ஆக இந்த காரணங்களாலதான் ஆழ்வார் இங்க உபதேசிக்கிறார். சரி, ஆழ்வார் என்ன உபதேசிக்கிறார் என்றால் பகவானுடைய பஜனீயத்துவத்தை ஆழ்வார் உபதேசிக்கிறார். அவன் பஜிக்க தகுந்தவன் அப்படின்னு முதல் பதிகத்துல பகவானுடைய பரத்துவம், 2வது பதிகத்துல பகவானுடைய பஜனீயத்துவம் பஜிக்க தகுந்தவன் என்று. பஜனீயத்துவம் அப்படின்னா பக்திக்கு விஷயமானவன், அவனிடத்துல பக்தி செய்ய வேண்டும். என்ன பக்தி, பக்தினா என்ன என்ற கேள்வி வர இங்க நம்பிள்ளை மிகவும் ஆச்சரியமான ஒரு கருத்தை அருளி செய்கிறார். வேதாந்த சூத்திரங்கள் இருக்கு இல்லையா, பிரம்மசூத்திரம், வேதாந்த சாஸ்திரம், அது 4 அத்தியாயங்களை கொண்டது. அதுல முதல் 2 சித்தத்விகம், அடுத்த 2 அத்தியாயம் சாத்தியத்விகம் என்றெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்துள்ளோம். ஆக முதல் திக்கத்தினுடைய அர்த்தம் எல்லாவற்றையும் ஆழ்வார் உயர்வர உயர்மம் என்கிற பதிகத்துல அருளி செய்தார். தத்துவ பரமாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ, உண்மை பொருள் தத்துவம் இருக்கு இல்லையா, என்னென்னலாம் சித்தமாக என்னென்னலாம் இருக்கோ அதை பத்தி எல்லாமே ஆழ்வார் முதல் பதிகத்துல அருளி செய்தார்.
இரண்டாவது பதிகம் வீடுமின் முற்றத்துல சாத்தியமாக நம்மால் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத பற்றி இங்க ஆழ்வார்கள் செய்கிறார். இதே அந்த சாத்திய திக்கத்துலதான் வேதவியாசர் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவானை அடைவதற்கு உண்டான சாதனம் ஜீவாத்மா செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத அங்க சாதனத்தை பற்றி சாதன அத்தியாயம் 3வது அத்தியாயம் இந்த சாத்திய திக்கத்துல வேதவியாசர் சொன்னார். அதையதான் ஆழ்வார் இங்க வீடுமின் முற்றமும் அப்படின்ற இந்த பதிகத்துல அருளி செய்கிறார். இங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறார்கள், பகவானை பற்றி பகவானை அடைய வேண்டும் என்றதற்கு உண்டான சாதனங்கள் 2. என்ன 2 என்றால் பக்தியும் பிரபத்தியும். ஆக எம்பெருமானையே உபாயம் என்று சொல்வது அது பிரபத்தி. நான் எம்பெருமானிடத்திலே அன்பு கூர்ந்த இடைவிடாத ஒரு ஆசை, இடைவிடாத ஒரு தியானம், அதான் பக்தி. அது எனக்கு ஏற்படுமே என்றால் அதை கொண்டு நான் முக்திக்கு போக முடியும் என்று 2 சாதனங்கள் உள்ளன, பக்தி பிரபத்தி. இங்கு ஆழ்வார் எந்த சாதனத்தை பேசுகிறார் என்றால், ஆளவந்தார் அருளி செய்வது என்ன என்றால், இந்த வீடுமின் முற்றவும் என்ற இந்த பதிகத்திலே ஆழ்வார் பிரபத்தியை அருளி செய்கிறார், பிரபத்தி உபாயத்தை அருளி செய்கிறார் என்றும், அடுத்த பதிகம் இருக்கு இல்லையா, அப்பத்துடைய அடியவர் கேளியவன் அப்படின்ற அந்த 3வது பதிகத்துல பக்தி உபாயத்தை அருளி செய்கிறார் என்று ஆளவந்தாருடைய திருவுள்ளம். எம்பெருமானார் இப்படியே தான் அருளி செய்தார். பொதுவா எம்பெருமானார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில இடங்கள்ல திருமாலை ஆண்டான் தானே எம்பெருமானாருக்கு திருவாய்மொழி அருளி செய்தவர். ஆளவந்தார் மூலமாக, அதாவது திருமாலை ஆண்டான் மூலமாக ஆளவந்தாரிடத்திலிருந்து எம்பெருமானாருக்கு திருவாய்மொழி வந்து சேர்ந்தது இல்லையா. திருமலை ஆண்டான் ஆளவந்தார் இப்படி பணிப்பர் என்று அங்கங்க அருளி செய்ய, எம்பெருமானார் இப்படி ஆனாலோ அப்படின்னு வேற்று கருத்து அருளி செய்வதா நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. இங்க என்ன தெரிகிறது அப்படின்னா, திருமலை ஆண்டான் திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதிக்க அதை கேட்டு எம்பெருமானாருக்கு ஒப்பந்தம் தான் ஏற்பட்டது, ஒப்புதல் தான் ஏற்பட்டது. ஆளவந்தார் இங்க இந்த மாதிரி நிர்வாகம் செய்தருள்வர். வீடுமின் முற்றம் அப்படின்ற பதிகத்துக்கு ஆழ்வார் என்ன பிரமேயம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, பிரபத்திய அருளி செய்கிறார் ஆழ்வார் அப்படின்ற அந்த அம்சத்தை ஆளவந்தார் அருளி செய்ய, எம்பெருமானாருக்கு அதுல இசைவு இருந்ததாக தான் தெரிகிறது. ஆனால் நம்பிள்ளை சாதிக்கிறார் இதெல்லாம் எப்போ அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்வதற்கு முன்பு. பாஷ்யம் தலை கட்டினவாறு ஸ்ரீபாஷ்யத்தை எழுதின பிறகு எம்பெருமானார் மாத்தின்ட்டார். இல்லை இங்க ஆழ்வார் பிரபத்திய பத்தி சொல்லல, இங்க பக்தியை பத்தி தான் சொல்றார் அப்படின்னு மாத்தின்ட்டார். ஆக மற்றொன்றும் தெரிஞ்சுக்க முடியறதுங்கிறது என்னன்னா, திருமாலையாண்டான் திருவாய்மொழி சொன்னது முன்பு, அதுக்கப்புறம் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்காரு அப்படின்னு இங்க ஊகிக்க முடியறதுன்னு தோன்றது. ஏன்னா நம்மளுடைய ஈடு அப்படிதான் இருக்கு, பாஷ்யம் தலை கட்டினவாறே எம்பெருமானார் மாத்தி கொண்டார் அப்படின்னு. அப்ப ஆளவந்தார் சொன்னதை வச்சுட்டுதான் திருமாலையாண்டான் மூலமா தான் ஆளவந்தார் சொன்னது எம்பெருமானாருக்கு சேர்ந்திருக்கணும். ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு முன்பு ஆளவந்தார் சொன்னதை அப்படியே ஒத்துட்டார். பாஷ்யம் தலை கட்டின பின்பு அதை எழுதி முடித்த பிறகு எம்பெருமானார் மாத்தி கொண்டார் அப்படின்றது தெரிகிறது. சரி, என்னன்னு மாத்தின்றார் என்றால், இந்த வீடுமின் முற்றவும் அப்படின்ற இந்த பதிகத்துல பிரபத்திய சொல்லல, பக்தியை தான் சொல்றார் அப்படின்னு எம்பெருமானார் மாத்தின்றார் அப்படின்றது தெரிகிறது. என்ன சம்பந்தம் இங்க? பாஷ்யம் தலை கட்டினவாறு பிரபத்தியை விட்டுட்டு இந்த வீடுமின் முற்றவும் அப்படின்ற பதிகத்துல பக்தியை தான் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு ஏன் எம்பெருமானார் மாத்திக்கிறார் என்றால், இங்க அடியனுக்கு தோன்ற அம்சம் அவசியம் பெரியோர்களிடத்தையும் கேட்டு தெளிந்து கொள்வது. அடியனுக்கு தோன்ற அம்சம் தவறாக இருக்கலாம். அடியனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், பாஷ்யத்துல ஸ்ரீபாயன அனுபத உரையிலையும் இல்ல ஸ்பஷ்டமா ஏன் என்ன அந்த சம்பந்தம், பாஷ்யம் முடிச்ச பிறகு ஏன் அப்படி மாத்திக்கணும் அப்படின்றது இல்ல. அடியன் ஸ்ரீபாஷ்யத்தை வச்சுட்டு அடியன் தெரிஞ்சதை அடியன் விண்ணப்பிக்கிற தவறாக நிச்சயமா இருக்கலாம். பெரியோர்களிடத்துல கேட்டு தெளிந்து கொள்வது. அடியனுக்கு தோன்றுவது என்னவென்றால், பாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யத்துல இந்த பிரபத்தியை பத்தி நேர சொல்லல, பக்தியை பத்தி தான் நேர சொல்லியிருக்கே வழிய 3வது அத்தியாயத்துல ஓரிடத்துல எம்பெருமானார் எம்பெருமானார் கூட இந்த பிரபத்தின்னு ஒரு சப்தம் கூட பிரயோகம் பண்ணல. ஸ்ரீபாஷ்யத்திலே சிதப்பிரகாஷிகையில தான் என்ன பண்றாரு, நானா சப்தாதிபியம் அப்படின்னு ஒரு சூத்திரம் வருது. அதுல இந்த பிரம்ம வித்யைகள் பல 32 அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. ஞாச வித்யை சேர்த்தா 33 வரணும். ஆக இப்படி பலவாக இருக்கின்றன பிரம்ம வித்யைகள் அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல இந்த பிரபத்தியானது சூச்சிக்கப்படுகின்றது அப்படின்னு ஒரு சூத்திரம் தான் இருக்கு பிரபத்தியை பற்றி சொல்றதுக்கு. மற்ற இடத்துலயும் இருக்கு உபபத்தேஷ அப்படின்னு, பராஜிகரணத்திலையும் உபபத்தேஷ அனங்கோபாயத்த சிரவணாத் அப்படின்னா எம்பெருமானார் எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் அங்காங்குதான் இருக்கே ஒழிய பக்திய சொன்னது போல பிரபத்தியை பத்திலாம் அங்க எம்பெருமானார் பேசல, சூத்திரக்காரரும் பேசல. ஆக இந்த 2வது பதிகம் வீடுமின் முற்றமும் அப்படின்ற பதிகம் இருக்கு இல்லையா, இது என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம,
ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அதாவது பிரம்மசூத்திரத்தினுடைய 3-4 இந்த அத்தியாயங்களுடைய சுருக்கம் அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த 3-4 அத்தியாயங்கள்ல பக்தி தான் பேசப்பட்டிருக்க, பிரபத்தி பேசப்படலையே. ஆகையினால ஸ்ரீபாஷ்யத்தை தலை கட்டின பிறகு எம்பெருமானார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யத்துல அந்த வேதாந்த சூத்திரத்திலேயே பிரபத்தியை பத்தி தான் ஒன்றும் பெருசா சொல்லல, அங்க பக்தியை பத்தி தானே சொல்லியிருக்கு. ஆகையினால வீடமென் முற்றவும் அப்படின்ற பதிகத்திலையும் பக்தி தான் சொல்லப்படுறது அப்படின்னு மாத்திட்டு இருக்கிறதா தெரியுது. சரி, இதுக்கு மேல மற்றொரு கேள்வி வருது. வேதாந்த சூத்திரத்துல சொல்லப்பட்ட பக்தி எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, உபய பரிகர்மித ஸ்வாந்த அந்தஹரணஸ்ய பவித்தும் அர்ஹதி யா பக்தி சாயவ தத்ர உச்சதே. அதாவது கர்மம் ஞானம், இந்த கர்மயோகம் ஞான யோகத்தினால எவனுடைய மனசானது தெளிவு பெற்றிருக்கோ அந்த மனசுல உதிக்கக்கூடிய ஒரு பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி தான் வேதாந்த சூத்திரத்துல பேசப்படுறது. இது சாதன பக்தி என்று பெயர் பெறும். அதாவது இந்த சேத்தனானவன் சென்று சென்று பரம்பரமாய் அப்படின்னும், அதே போல புன்புற வழி அடைத்து அறக்கிலச்சினை செய்து நண்புற வழி திறந்து ஞான சுடர் மொழி என்பில் உள்கடைந்திருந்ததோர் அன்பில் அப்படின்னு, அப்படிப்பட்ட அன்பானது பல மூழி காலம் இவன் முயற்சி செய்து இவன் பெற வேண்டிய ஒரு பக்தி யோகமானது. இது இந்த பக்தியானது இந்த சேத்தனன் ஜீவாத்மா கஷ்டப்பட்டு சாதிக்கிறோம். இது சாதன பக்தி அப்படின்ற பெயரை பெறும். ஏன் இதுக்கு சாதன பக்தி அப்படின்னு பெயர்னா, இந்த ஜீவாத்மா சாதிக்கிற இந்த பக்தி தான் இந்த அதிகாரிக்கு பக்தி யோக நிஷ்டனுக்கு மோட்சத்தை பெறுவதற்கு சாதனம் உபாயம். அவர் ரிஷிகள்னா எப்படி இருந்திருக்கார்கள் என்றால், இந்த வேதாந்த சூத்திரத்துல சொன்ன அந்த கிரமத்துல ஊழி காரணமாக தவம் செய்து அவர்களுக்கு பக்தி விளைய அந்த பக்தியை உபாயமாக கொண்டு ரிஷிகள்லாம் மோட்சத்துக்கு போனார்கள். வாமதேவோ விமுக்தகா அப்படின்னா வாமதேவ ரிஷியானவர் மோட்சத்தை அடைந்தார்னா எப்படி அடைந்தார்? இந்த வாமதேவ ரிஷியானவர் பல்லூழி காலம் தவம் செய்ய அவருக்கு பக்தி பிறக அந்த பக்தியை பற்றாசாக கொண்டு அந்த பக்தியை சாதனமாக கொண்டு வாமதேவ மகரிஷி முக்தியை அடைந்தார். அப்படிப்பட்ட பக்திக்கு சாதன பக்தி என்று பெயர். மோட்சத்தை பெறுவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய பக்தி. ஆக வீடமென் முற்றவும்ன்ற இந்த பதிகத்துல ஆழ்வார் பக்தியை பத்தி சொல்றார் அப்படின்னா, அந்த சாதன பக்தியை பத்தி வாமதேவ மகரிஷி தொடக்கமானவர்கள் தங்களுக்கு சாதனமாக நினைத்திருந்த அந்த பக்தியை ஆழ்வார் இங்க சொல்றாரோ என்றால் இல்லை என்று நம்ம ஆச்சாரியர்கள் அருள் செய்கிறார். ஏன் அப்படின்னா, ஆழ்வாருக்கு அந்த பக்தியை வரலையே. ஏன்னா இந்த சாதன பக்தின்றது யாருக்கு பிறக்கும் என்றால் திரைவர்ணிகர்களுக்கு தான். யாருக்கு வேதத்துல அதிகாரம் இருக்கோ அவர்கள் தான் வேதத்துல சொன்ன அந்த தியானத்தெல்லாம் செய்து அவர்களுக்கு இந்த பக்தி பிறகு அந்த தியானமே தான் அன்பு கலந்து அந்த தியானமே தான் பக்தியாக ஆக போறது. ஆக அப்படிப்பட்ட அந்த திரைவர்ணிகர்களுக்கு தான் இந்த சாதன பக்தியானது பிறக்கும். ஆழ்வார் திருவதாரம் வந்து 3 குலத்துல இல்லையே. ஆழ்வார் வந்து 4ஆம் குலத்துல தானே திருவதாரம் பண்ணினார். அந்த பக்தி இருக்க முடியாது. சரி, முன்ஜென்மத்துலலாம் ஆழ்வார் ஏதாவது பண்ணி ஆழ்வாருக்கு விதுராழ்வான் போன்றவர்களுக்கெல்லாம் ஞானிகளா இருந்தவர்கள் எந்த ஜென்மத்துல இருந்தா என்ன, ஞானிகள் எல்லா ஜென்மத்துலதான் இருப்பார்கள். ஆழ்வாரும் பரம ஞானி. ஆழ்வாருடைய வைபவத்தை பார்த்து முன்ஜென்மத்திலேருந்து ஆழ்வாருக்கு ஏதோ வந்து சேர்ந்தது அப்படின்னு வச்சுக்கலாமா என்றால் தேவையே கிடையாது. அதெல்லாம் ஒரு ஏற்றமே கிடையாது. ஆழ்வாருக்கு ஏற்றமே என்ன அப்படின்னா, மயர் வர மதினன அருளினான், பகவானே கொடுத்தான் அப்படின்றது ஆழ்வாருக்கு ஏற்றம். ஆக ஆழ்வாருக்கு இந்த பக்தியானது ஆழ்வார் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பக்தி கிடையாது, எம்பெருமானே கொடுத்த பக்தி. ஆகையினால வாமதேவ ரிஷிகள் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன தன்மை இருக்கு? அவர்களா கஷ்டப்பட்டு ஒரு பக்தியை சாதிச்சு அந்த பக்தி தான் பகவான் அடைவதற்கு உபாயம் என்று அந்த இவர்கள் வாமதேவ ரிஷிகள் போன்றவர்கள்லாம் இருந்திருக்கார்கள். அதுதான் சாதன பக்தி. ஆழ்வார் எம்பெருமானே கொடுத்த பக்தியாக இருக்கு. அதுக்குதான் சாத்திய பக்தி என்று சொல்லுவார்கள். ஆழ்வார் விஷயத்துல சகஜ பக்தி என்று சொல்லுவார்கள். சகஜ பக்தி சாத்திய பக்தி ரெண்டும் ஒரே அம்சம் தான். என்ன அம்சத்துல ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னா, ஆழ்வாருக்கு முளைக்கும் பொழுதே ஆழ்வாருக்கு கூடவே சேர்ந்து அந்த பக்தி விளங்குறது இல்லையா. அந்த பக்தியானது ஆழ்வாருக்கு இருக்கே. ஆழ்வார் மோட்சத்துக்கு போனார், வாமதேவ ரிஷி மோட்சத்துக்கு போனார். ஏன் மோட்சத்துக்கு போனார்? நம்மளாம் அவங்க மோட்சத்துக்கு போகல. ஏன் போல அப்படின்னா, மோட்சத்துக்கு போறது என்ன தகுதி, என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணலையா, அதனால மோட்சத்துக்கு போல சொல்லிடலாம். சரி, வாமதேவ ரிஷி மோட்சத்துக்கு போனார். அவரே மோட்சத்துக்கு போனார், அவருக்கு பக்தி இருந்ததே. அப்போ பக்தியானது சாதனம். சரி, சடகோப மாமுனிவர் மோட்சத்துக்கு போனாரு, என்ன காரணம்? அவருக்கு பக்தி இருந்ததே அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு தான் பக்தி இருக்கே. அவருதான் 32 திருநட்சத்திரம் 24/7 பகவானே நினைச்சிருந்தாரு. ஆக அவருக்கு இல்லாத பக்தி யாருக்கு இருக்கும்? வாமதேவ ரிஷி கூட கிடையாது. ஆழ்வாருக்கு கிட்ட கூட போக முடியாது அவர் அந்த பக்தியில.
அப்ப அப்படிப்பட்ட அந்த பக்தியினாலதான் மோட்சத்துக்கு போனாரா? கிடையாது. எம்பெருமான் அருள ஆழ்வார் மோட்சத்துக்கு போனார் அப்படின்னா சம்பிரதாயம். ஆக ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தி மோட்சத்துக்கு சாதனம் கிடையாது. அப்ப என்ன இந்த பக்தியானது? இது சாத்திய பக்தி. சாத்திய பக்தினா என்னன்னா, நமக்கு பிராப்தியம் என்ன? ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவனுக்கு புருஷார்த்தமாக என்ன நினைச்சுட்டு இருக்கான்? எம்பெருமான் திருவடிகள்ல பண்ற கைங்கரியம், அதான் பிராப்தியம் இல்லையா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும்? அந்த கைங்கரியம் பெற வேண்டுமே என்றால் அதுக்கு ஒரு ருச்சி வேணுமே. இன்னைக்கு ஏன் நம்ம 24 மணி நேரம் எம்பெருமான கைங்கரியம் பண்ணல? ஆழ்வார திருப்புலி ஆழ்வார் அடியில 24 மணி நேரமும் பகவானே நினைச்சது. எப்போ ஒழுவில் காலம் எல்லாம் ஒழுவில் காலம் எல்லாம் எல்லா காலத்திலும் கைங்கரியம் கைங்கரியம்ன்ற பாதிப்பு ஆழ்வாருக்கு இருந்தது. என்ன காரணம்? ஆழ்வாருக்கு அப்பேற்பட்ட ருச்சி இருந்தது, பகவத் விஷயத்துல அப்பேற்பட்ட ஆசை இருந்தது. நமக்கு அந்த ஆசை துளியும் கூட கிடையாது. அதனாலதான் நமக்கும் கைங்கரியத்துக்கும் பெரிய சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் நமக்கு பிராப்தியம் என்ன? நமக்கு வேண்டியது யாரு கேட்டாலும், ஸ்ரீ வைஷ்ணவால் கொஞ்சம் கிரந்தங்கள் படிச்சிருந்தார் அப்படின்னா அவர்களை கேட்டா உங்களுடைய பிராப்தியம் என்ன, உங்களுடைய இந்த லைஃப்ல உங்களுக்கு என்ன அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு யாராவது கேட்டார்களே என்றால் என்ன எல்லாருமே சொல்லுவோம்? எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, பண்ண வேண்டியதானே அப்படின்னா இப்ப அந்த ருச்சி இல்லையே, இடைவிடாமல் கைங்கரியம் செய்ய வேண்டிய அந்த ருச்சி இல்லையே. அப்போ ருச்சியானது வேணும் அப்படின்னு தெரியுது இல்லையா கைங்கரியம் பண்றதுக்கு? அப்போ கைங்கரியத்துக்கு அங்கமாக, கைங்கரிய பூர்வ பாவியாக, கைங்கரிய முன்னொடியில கண்டிப்பா என்ன வேணும்? ருச்சி வேணும் பகவான். இந்த ருச்சிக்கு தான் சாத்திய பக்தி. ருச்சியான ஆசை தானே, பக்தியான எம்பெருமானத்துல ஆசை தானே, அன்பு தானே. ஆக இப்ப ஏற்பட்ட அந்த ருச்சிக்கு தான் சாத்திய பக்தி என்று பெயரும். ஆக இப்ப ஏற்பட்ட ருச்சிய பகவான் ஆழ்வார்க்கு நேராகவே கொடுத்துட்டான். ஆள வந்தார் எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் பகவன் பக்தியும் அபி பிரயச்சமே பரபக்தி யுக்தோ பவேயம் அப்படின்னா எம்பெருமானாரும் ஆள வந்தாரு பக்தியும் அபி பிரயச்சமே அப்படின்னு. அதே போல கத்தியத்துல எம்பெருமானாரும் பிரார்த்திக்கிறார், இந்த மாதிரி நான் பரபக்தி யுக்தனாக ஆக வேண்டும் அப்படின்னா எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார். ஆக ஆளவந்தாரோ எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்றார்கள் அப்படின்னா, ஆழ்வாருக்கு சகஜமாக எம்பெருமானை கொடுத்த இந்த பக்தி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இந்த எல்லா பக்தியுமே சாத்திய பக்தி. இது சாதனமாக இந்த பக்தி எனக்கு இருக்கு. மாமதேவ ரிஷி என்ன சொல்லுவார்? இந்த பக்தி எனக்கு இருக்கு, அதனாலதான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா? ஆழ்வாரோ எம்பெருமானாரோ ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டார்கள். இந்த பக்தினால நான் மோட்சத்துக்கு போறேன்னு சொல்ல மாட்டார்கள், பகவானுடைய கிருபையினாலதான். அப்போ இவர்களுக்கு பக்தி எதற்காக வேண்டும் என்றால் மோட்சத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணணுமே. கைங்கரியத்துக்கு வேண்டியது ருச்சி. அந்த ருச்சி தான் இந்த சாத்திய பக்தி. இந்த அதனாலதான் சாத்தியம் அப்படின்னு சொல்றோம். சாத்தியம் அப்படின்றது எப்பவுமே நாம் பெற வேண்டியது புருஷார்த்தமா தான் இருக்கும். அப்போ கைங்கரியம் தான் புருஷார்த்தம். அதுக்கு அங்கமாக இருக்கிற அப்படின்னா இதையும் நம்ம சாத்திய பக்தி என்று சொல்றோம். இப்படிப்பட்ட சாத்திய பக்தியை தான் ஆழ்வார் இந்த வீடுமின் முற்றவம் அப்படின்ற பதிகத்துல உபதேசிக்கிறார் அப்படின்றது நன்றாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்வதற்கு முன்பு என்ன பண்ணாருன்னா, இந்த வீடுமின் முற்றவும் அப்படின்ற பதிகம் என்ன பண்றது, அது பிரபத்திய காட்டுறது அப்படின்னு சொன்னார். ஆழவந்தார் சொன்னார், எம்பெருமானாரும் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீபாஷ்யம் தலை கட்டின பின்பு எம்பெருமானார் மாத்தின்ட்டார். வீடுமின் முற்றவும்ல பிரபத்திய சொல்லல, வீடுமின் முற்றவும் அப்படின்ற பதிகத்துல பக்தியானது சொல்லப்படுறது. ஏன்னா வேதாந்த சாஸ்திரத்திலேயே பிரபத்தியானது பெருசாலும் பேசப்படல. ரகசியோபாயம் பிரபத்தி அத வேதவியாசரே வெளியிடல. ஆழ்வார் எடுத்த மாத்திரத்துல விடுமின் முற்றவும் 2வது பதிகம் அதிலே வெளியிடுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால பிரபத்தியை வெளியிட்டார் அப்படின்னு வேண்டாம், பக்தியை தான் ஆழ்வார் சொல்றார் அப்படின்றதுதான் எம்பெருமானார் நிர்வாகம். அதுலதான் கேள்வி வருது. நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளதான் கேட்டுக்கிறார்கள், என்ன பக்தி அப்படின்னு கேள்வி வரும் பொழுது இது சாதன பக்தி அல்ல, சாத்திய பக்தியை ஆழ்வார் வெளியிடுகிறார். ஏன்னா தாம் பெற்றது அதுதான். ஆக எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ருச்சி, நல்ல ருச்சியை வளர்த்துக்க வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் ஆழ்வார் இங்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு இது ஒரு கிரமம். மற்றொரு கிரமமும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆழ்வார் ஏன் இந்த உபதேசத்துல இறங்குறார் அப்படின்னு பார்த்தோம். தனக்கு துணை வேண்டும், துணை தேடுகிறார் இல்லையா ஆழ்வார். ஆக ஆழ்வாருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு திவ்ய தேசத்துல ஒரு சுவாமி இருக்கார். அவர் ரொம்ப கைங்கரியத்துல ஸ்ரத்தையுடையவர். காலங்காலத்துல எழுந்துவார், புஷ்கரணியில தீர்த்தம் ஆடுவார், அனுஷ்டானம் முடிச்சுப்பார், திருவாராதனத்துல பண்ணுவார், நேர சன்னதிக்கு வந்துவார். எம்பெருமானுக்கு உச்சிகாலம் வரைக்கும் எல்லா கைங்கரியங்களும் பண்ணுவார். அது முடிந்த பிறகு சன்னதியிலே ஒரு மூலையில ஏதோ திருவாய் முடிய திருமுடி அனுசந்தானம் அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு இப்படி பொழுது போக்குவார். ராத்திரான மறுபடியும் கைங்கரியம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஸ்ரீவச்சன போஷணம், ஏதோ ஒரு கிரந்தத்தை படிச்சுட்டு இப்படி பொழுது போக்குவார். ஆனா அதே திவ்ய தேசத்தை சுத்தி இருக்கிறவர்கள் யாருமே கைங்கரியத்துக்கு துணையாக வரல அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த சுவாமிக்கு வருத்தமா இருக்காதா? அவருக்கு பகவானத்துல ஒரு எல்லையற்ற பிரீத்தி இருக்கு, இப்படி ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனா கூட சேர்ந்து அவருக்கே
கூட சேர்ந்து அனுபவிக்கணுமே, கூடியிருந்து குளிர வேண்டுமே அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவார் அவர்? மற்றவர்களுக்கும் அந்த ருச்சி விளைய வேண்டும் அப்படின்றதான் பார்ப்பார். அப்ப அவர் என்ன உபதேசம் பண்ணாலும் அவருடைய நோக்கம் என்ன இருக்கும்? எனக்கு ஏதோ ருச்சி வந்திருக்கு இல்லையா, அது போலவே பகவானிடத்துல மற்றவர்களுக்கும் ருச்சி விளைய வேண்டும் அப்படின்னு தானே பார்ப்பார். அதேதான் இங்க ஆழ்வார் பண்றார். ஆக ஆழ்வார் இங்க உபதேசிக்கிறது என்ன அப்படின்னா, தனக்கு அந்த ருச்சி, அந்த ருச்சியை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்றத மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதுதான் இந்த வீடுமின் முற்றமும் அப்படின்ற பதிகம். ஆக ஆழ்வார் உபதேசத்துல இறங்குறார் என்று பார்த்தோம். இதுல முதல் பாட்டு, வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடைய ஆண்டை வீடு செய்மினே. வீடுமின் முற்றவும், இதுல முதல்ல என்ன பண்றார் ஆழ்வார்? நம்பளை சாதிக்கிறார். உபதேசிக்கிற கிரமம் என்ன அப்படின்னா, நாமோ அறிவாளிகள், ஏன்னா சேதனர்கள் எல்லாருமே அறிவு உண்டு இல்லையா, சிந்திக்கிற திறமை பெற்றவர்கள். நம்மிடத்துல விஷயங்கள்லாம் தாழ்ந்தவை, பகவான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னா நம்ம பகவானை பட்டியல் விடுவோமே அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தோட தான் ஆழ்வார் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதான் சொல்றார், வீடுமின் முற்றவும். முற்றவும் எல்லாத்தையும் விடுங்கோள். வீடுமின் அப்படின்றது இல்லையா, வீடுமின் அப்படின்றதே ஒரு முழு சொல்லாக எடுத்துக்கிறார். ஒரு தமிழ் இந்த மாதிரி சொல்லி இருக்கான். வீடுமின் அப்படின்னா விடுங்கோள் அப்படின்னு அர்த்தம். இல்லையே, விடு அப்படின்னு தானே இருக்கணும் அப்படின்னா, சரி விடுமின் அப்படின்னு தான் சொல்லு. அந்த விடுமின் அப்படின்றதை என்ன பண்றாரு அப்படின்னா ஆழ்வார் நீட்டர். வீடுமின் அப்படின்னு நீட்டறார். ஆக ரெண்டு வியாக்கியானம். வீடுமின் அப்படின்ற சொல்லு வீடுமின் அப்படின்னு ஒரு முழு சொல்லாக இருக்கு அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இல்லாட்டி விடு, இப்ப விடுமின், அது விடுன்றது பகுதியா இருக்கணும், மின் அப்படின்றது விகுதியா இருக்கணும் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா கூட விடுமின் தான் சொல்லு வரணும். சொல்லுமின் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, சொல்லுமின், காண்மின். அந்த மின் அப்படின்றதுலாம் விகுதி, கான் அப்படின்றது பகுதி, அந்த வினை பகுதியாக இருக்கு. இதே போல வீடு அப்படின்றது பகுதி, மின் அப்படின்றது விகுதி. அப்ப விடுமின் தானே இருக்கணும் என்றால் அது ஆழ்வார் அதெல்லாம் இலக்கணத்துல இடத்து போல இருக்கு. நீட்டர் ஆழ்வார் விடுமின் அப்படின்றதே வீடுமின் அப்படின்னு ஆகுறாங்க. வீடுமின் அப்படின்றதே ஒரு முழுச்சொல். அப்படின்னா விடுமின் அப்படின்றத வீடுமின் அப்படின்னு ஆழ்வார் ஆக்குறார். வீடுமின் முற்றவும், எல்லாத்தையும் விடுங்கோள். ஏன்னா நம்ம பற்றினது எல்லாமே தவறுதான். நம்ம பற்றினதுல எது ஒண்ணு கூட உபாதையம் கொள்ளத்தக்கதே கிடையாது. அதனாலதான் முற்றவும் வீடுமின் அப்படின்றார். முற்றவும் வீடுமின் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆழ்வார். ஆனா வீடுமின் முற்றவும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம் உபன்யாசங்கள்லாம். ஏன் ஆழ்வார் விடுங்கோள் எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லணும், எல்லாவற்றையும் விடுங்கோள் அப்படின்னு தானே சொல்லணும் என்றால், ஆழ்வாருக்கு ஒருத்த பாம்பு பிடிச்சிட்டு இருக்கான். பாம்பு அவன் தெரியாம பாம்பு பிடிச்சிட்டு இருக்கான், ஏதோ கயிறு நினைச்சிட்டு இருக்கான், பாம்பு பிடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து பாம்பானது அது அதை விடு அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டான். விடு 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 அப்படின்னு தான் சொல்லுவான் இல்லையா. அதுக்கு அந்த பயத்தினால ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் பற்றக்கூடிய அந்த அனர்த்தம் அதை கண்டு ஆழ்வார் என்ன பண்றாரு, முதல்ல விடு 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 அப்படின்னு வீடுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னதுன்னு கேள்வி வர முற்றவும் அப்படின்னு சொல்றார். வீடுமென் முற்றவும், வீடு செய்து. வீடு செய்து அப்படின்னா விடுதலையை செய்து. இந்த விடுதல் அப்படின்ற செயல் இருக்கு இல்லையா, மற்ற விஷயங்கள்ல சங்கம், அந்த மற்ற ஒழிக்கிறோம் இல்லையா, அந்த விடுதல், அந்த விடுதல் அப்படின்ற செயலை செய்து. இது எதுக்காக தனியா சொல்லணும்? வீடுமென் முற்றவும், எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, பகவானை பற்றுங்கோ அப்படின்னு சொன்னா போதும் இல்லையா. ஆழ்வார் எடுத்துறோம் சொல்றாரு, இப்போ எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, நீங்க விடுதல் அப்படின்ற அந்த செயலை அதை செய்து எம்பெருமானை பற்றுங்கோள். இந்த நடுல வாக்கியம் எதுக்காக? எல்லாத்தையும் விடுங்கோ, பகவானை பற்றுங்கோ, 2 வாக்கியம் போதும். எல்லாத்தையும் விடுங்கோ, எல்லாத்தையும் விடுதல் அப்படின்றத செய்தீங்க இல்லையா, அதை செய்துட்டு பகவானை பற்றுங்கோ. நடுவில் எதுக்காக அந்த வாக்கியம் என்றால், நம்ம அந்த பகவத் விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல பற்றி இருக்கோம் இல்லையா, அந்த பற்ற விடணும் இல்லையா, அதுவே ஒரு புருஷார்த்தம், அதுவே ஒரு இன்பம் பயக்கக்கூடியது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் மறுபடியும் வீடு செய்து அப்படின்னு மறுபடியும் அதையே சொல்றாரு. ஆக வீடுமென் முற்றவும் வீடு செய்து, விடுதல் அப்படின்ற அந்த செயலை செய்து அப்படின்னா அதுவே ஒரு பயன், அந்த செயலே ஒரு பிரயோஜனம் அப்படின்னு தோற்றுகைக்காக மறுபடியும் அதையே சொல்றாரு. வீடுமென் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. 4 அர்த்தம் இருக்கு. உயிர் வீடு, உயிர் உங்களுடைய ஆத்மா, வீடு, வீடுனா ஷரீரம் அப்படின்னு அர்த்தம், இருக்கக்கூடிய இருப்பு ஷரீரம். ஆக உம்முடைய உயிர் ஆத்மா, அதாவது நீங்கள் ஆத்மா, உம்முடைய வீடு ஷரீரம், உம்முயிர் வீடு உடையானிடை, சுவாமி, உடையான் அப்படின்னா உடையவன் சுவாமி, சுவாமியுடைய திருவடிகளிலே உடையானிடை வீடு செய்மின்கள் அப்படின்னு வீடு செய்மின், அதாவது வீடு விடுதலையை செய்மின், அத்தை செய்யுங்கோள் அப்படின்னும், இல்லாட்டா வீடு செய்மின், வீடு இசைமின், விடுவதற்கு இசையுங்கோள், சம்வாதம் பண்ணுங்கோள். எம்பெருமான் அனாதிகாலமாக ரட்சிக்கிறான் அப்படின்னு இருக்கான்.
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இசைவு தெரிவித்தா போதும், எம்பெருமானே உன்னை தடுக்க மாட்டேன், உனக்கு நான் சேஷபூதன் அடிமை அப்படின்ற இசைவு இருக்கு இல்லையா, அதை செய்தால் போதும். ஆக உயிர் வீடு, உம்முடைய ஆத்மா, உன்னுடைய வீடு சரீரம் என்ன, இவை இரண்டையும் உடையானிடை சுவாமியினிடத்தில் வீடு செய்மென், விடுவதற்கு இசையுங்கோள். அப்படி இல்லைன்னா விடுவதே செய்யுங்கோள், வீடு செய்மென் இல்லாட்டி வீடு இசைமென் அப்படின்னு. இந்த வீடு உம்முயிர் வீடுடை அப்படின்றது இல்லையா, இன்னும் 3 அர்த்தம் இருக்கு. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், உம்முயிர் வீடு, உம்முடைய ஆத்மா, உம்முடைய சரீரம் ரெண்டுத்தையும் சுவாமியான எம்பெருமானத்துல சமர்ப்பியுங்கோள் ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், உயிர் வீடுடையான், உம்முடைய ஆத்மாவை உம் உயிரை வீடாக உடையவன், சரீரமாக உடையவன். ஆக ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கான் இல்லையா, அப்ப அந்த பகவானுக்கு சரீரம் என்ன, அந்த ஜீவாத்மா. ஆக உம்முடைய ஆத்மாவை சரீரமாக உடைய அந்த எம்பெருமானிடத்துல வீடு செய்யினேன். 2வது அர்த்தம், உம்முயிர் வீடு உடையானிடை, உம்முடைய ஆத்மாவை உம்முயிர் வீடு விடும் பொழுது அப்படின்னு அர்த்தம். உம்முடைய ஆத்மாவை விடும் பொழுது, சமர்ப்பிக்கும் பொழுது, ஒருத்தருக்கு அடிமையாகணும்னு முடிவு பண்ணியாச்சு, கண்டவன் கால போய் விழாதீங்கோ, உம்முயிர் வீடு விடும் பொழுது உடையானிடை வீடு செய்வேன், உடையவனான சுவாமி இடத்துல சரியானவனா பார்த்து திருவடிகளை விடும்போ, உடையானிடை வீடு செய்வேன், சுவாமி இடத்துல போய் விடும்போல் என்று உம்முயிர் வீடு விடும் பொழுது, உயிரை விடும் பொழுது, விடும் பொழுதுன்னா செத்து பொழுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உயிரை விடும் பொழுது அப்படின்னா சமர்ப்பிக்கும் பொழுது. எங்க சமர்ப்பிக்கணும், உடையானிடை சுவாமி இடத்துல சமர்ப்பிக்கும்போல். இது 3வது அர்த்தம். 4ஆம் அர்த்தம், உயிர் உம்முடைய ஆத்மாவை வீடுடையானிடை, வீடுடையான் அப்படின்னா வீடுனா மோட்சஸ்தானம், பரமபதம், பரமபதத்தை உடைய எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கும்போல் அப்படின்னு 4 அர்த்தங்கள் ஆச்சாரியர்கள் இங்க அருள் செய்கிறார்கள். ஆக முதல் பாட்டுல எல்லாவற்றையும் விட வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் உபதேசிக்கிறார். வீடுமென் முற்றவம், எல்லாவற்றையும் விடுங்கோள், வீடு செய்து, இந்த விடுவதே ஒரு பெரிய பிரயோஜனம். வீடு செய்து உம்முயிர் வீடுடையாண்டை வீடு செய்வேன் அப்படின்றதுக்கு 4 அர்த்தங்கள் என்று பார்த்தோம். 2ஆம் பாட்டு இசைமென், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்திரை உண்ணுமின் நீரே. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். சரி, ஆழ்வார் முதல் பாட்டுல என்ன சொன்னார் என்றால் எல்லாத்தையும் விடுங்கோள் அப்படின்னு சொன்னாரா. நம்ம உடனே கேட்டோம், அனாதி காலமா நாங்க இந்த சம்சாரத்துல உழன்று கொண்டு இருக்கோம், அனாதி காலமா பற்று இருக்கு, விடு அப்படின்னு சுலபமா சொன்னா எப்படி எங்களால விட முடியும் என்று சொல்ல ஆழ்வார் அருள் செய்கிறார். இதனுடைய தோஷத்தை பார்க்கவே சுலபமாக விட முடியும் அப்படின்னு அந்த தோஷத்தை பத்தி சொல்றார். இந்த சம்சாரத்தினுடைய இந்த தேகத்தினுடைய தோஷம் என்ன தோஷம் என்றால், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். மண்ணுயிர் ஆக்கைகள், மண்ணுயிர் மண்ணி இருக்கிற உயிர், மண்ணுதல் அப்படின்னா நித்தியமாக இருக்கிறது. மண் உயிர், மண்ணி இருக்கிற உயிர், நித்தியமான உயிர். ஜீவாத்மா நித்தியம் தானே, உயிர்னா ஜீவாத்மா. அப்ப நித்தியமான ஜீவாத்மா அவன் இருக்கக்கூடிய ஆக்கை மண் உயிர் ஆக்கை. அந்த மண் உயிர் ஆக்கைகள், ஒரு ஜீவாத்மா அவன் பல ஆக்கைகள் எடுத்துக்கிறான் இல்லையா, பல சரீரம், எவ்வளவு ஜென்மங்கள் பல சரீரம் எடுத்துக்கிறான் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மண்ணுயிர் ஆக்கைகள் மின்னின் நிலையில, மின்னலை போன்ற கூட சுபாவம் அற்றது என்று மேல சொல்ல வர்றார். இந்த மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு அர்த்தம் என்ன பார்த்தோம், மண்ணுதல் அப்படின்னா நித்தியமாக இருத்தல் அப்படின்னு. அப்ப நித்தியமான ஜீவாத்மா எடுக்கக்கூடிய சரீரங்கள் ஆக்கைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், மண்ணுயிர் ஆக்கை அப்படின்றது இல்லையா, உயிர் மண்ணு ஆக்கைகள் அப்படின்னு மாத்தி வச்சுக்கலாம். உயிர் மண்ணு ஆக்கைகள் அப்படின்னா ஒரு உயிர், ஒரு ஜீவாத்மா வந்தது, அது பொருந்தி மண்ணி இருக்கு. இவ்வளவு தேகாத்மாபிமானம் நமக்கு. நான் அப்படின்னா நமக்கு என்ன, நம்ம ஆத்மானா தோன்றது, இந்த உடம்பு தானே தோன்றது. அப்போ மண்ணி பொருந்தி இருக்கும். உயிர் மண்ணி இருக்கக்கூடிய பல ஆக்கைகள், ஒரே ஆத்மா பல ஆக்கைகள் எடுத்துக்கிறது இல்லையா. ஆக உயிர் மண்ணு ஆக்கைகள் இவை எல்லாம் மின்னின் நிலையில, மின்னலை போன்ற சுபாவத்தை கூட உடைத்தாக அல்ல இவையெல்லாம் அப்படின்னா. இந்த ஆக்கைகள் எப்படிப்பட்டதுன்னா மின்னின் நிலையில, மின்னலை போன்ற சுபாவத்தை கூட உடையது கிடையாது இந்த ஆக்கைகள் எல்லாம். அது என்ன, மின்னின் நிலை அப்படின்னா மின்னலை போன்ற நிலை கூட இந்த ஆக்கைகளுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். மின்னின் நிலை இல, மின்னின் நிலை அது கூட இந்த ஆக்கைகள் இல்ல.
அது இல்லாதவையாக இந்த ஆக்கைகள் இருக்கின்றன அப்படின்னு தமிழ் சப்தார்த்தம். சரி, மின்னல் போன்ற நிலை கூட இந்த ஆக்கைகளுக்கு கிடையாதா? மின்னலை காட்டிலும் மோசமா என்றால் ஆமா. மின்னல் என்ன பண்ணும் அப்படின்னா, அது 3-4 நொடிகள் தான் இருக்கப்படுது மின்னல். அது 3-4 நொடிகள் தான் இருக்கும் நமக்கு தெரிவிச்சிடும். நமக்கு தெரியும் அது 3-4 நொடிகள் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த ஆத்மா பற்றுகிற இந்த ஆக்கை இருக்கு இல்லையா, அது எப்படின்னா இது அஸ்திரம், என்னைக்கு இருந்தாலும் விழதான் போறது. ஆனா நமக்கு ஒரு ஸ்திர புத்தியை ஏற்படுத்துறது. ஆகையினாலதான் என்ன பண்றோம்னா, இந்த ஆத்மா என்ன பண்றதுன்னா, தன்னுடைய ஸ்ரேயஸுக்கு எதுவும் உபாயம் தேடிக்கொள்ளாமல் இந்த தேக போஷணத்துக்காகவே ஆத்மா வழி தேடுறது. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கால் ஆத்மா பிறக்கும் பொழுதே எல்லாருமே 25 வயசுலதான் பிறப்பார்கள். சரியா? ஏன்னா 25 வயசுல நல்ல காலை பருவம் இல்லையா, உடம்புல நல்ல சக்தி இருக்கும், எல்லாமே பண்ண முடியும் 25 வயசு பருவத்துல. அதாவது 25 வயசு பருவத்துல தான் எல்லாருமே பிறப்பார்கள். ஆனால் எல்லாருமே 4 மணி நேரம் தான் இருப்பார்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. இதான் ஹியூமன் சுபாவமே என்ன, மனித சுபாவமே என்ன அப்படின்னா, 25 வயசுலதான் அந்த ஆத்மா பிறக்கும். எடுத்த உடனே 25 வயசு உடம்பு. ஆனால் 4 மணி நேரம் தான். அப்படின்னா அந்த 4 மணி நேரத்துல யாராவது இந்த உடம்பு எப்படியாவது நான் பாதுகாத்துக்கணும், இந்த உடம்பை கூட நான் நிறைய இன்பம் எய்தணும் அப்படின்னு யாருக்காவது தோணும்? இருக்க போதே 4 மணி நேரம் தான். அப்ப எல்லாருக்குமே என்ன தோணும்? அப்ப 4 மணி நேரம் முடிஞ்சு என்ன ஆகும், நான் யார் இப்படின்னுதான் எல்லாருக்குமே தோணும். ஆனா அப்படி இல்லையே. இந்த உடம்பு என்ன பண்றதுன்னா 4 மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இது எப்ப விடும் அப்படின்னே தெரியாதா? அப்போ இது விழும் அப்படின்ற எண்ணமே போயிடுறது. நான் ஏதோ நிலை நிறுத்தி போறேன், நிலை நின்று இப்படியே வாழ போறேன் அப்படின்னு இதை பத்தியே போக்கஸ் பண்ணி பிளான் பண்றோமே ஒழியா, இதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன அப்படின்றத பத்தி யோசிக்கவே விட மாட்டேங்குது. அப்ப இது மின்னலை காட்டிலும் மோசம் தானே இந்த நிலை. அதுதான் ஆழ்வார் சொல்றார், மின்னின் நிலை இட மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து என்று. இந்த விஷயத்துல இப்படிப்பட்ட இந்த விஷயத்துல இந்த தோஷம் இப்படி இருக்கு இல்லையா, என்னும் இடத்து அப்படின்னா இந்த விஷயத்துல இறை உண்ணுமின், இறைனா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கன் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். கண்ணன் மதுரைக்கு போகும்போது அந்த கூனி இடத்துல கேட்டான் இல்லையா, குஜை இடத்துல எனக்கு கொஞ்சம் சாந்தம் கூட, சந்தனம் கூட அப்படின்னு கேட்டான் இல்லையா. நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு, இறை நல்குனா கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டான் என் பெருமான். இறைனா கொஞ்சம். ஆக என்னும் இடத்து இறை உண்ணுமின். இப்படிப்பட்ட இந்த தோஷம் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்களே இறை உண்ணுமின் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒரு பெரிய வாச்சம் பிள்ளை நம்மளே வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஆக்கை விழதான் போறது, அப்ப என்னதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு இந்த தோஷ தரிசனத்துல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமே அப்படின்னு சாதிக்கிறதா இங்க ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். இது எல்லா ஆச்சாரியர்களும் தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆனா பன்னீராயங்கப்படி உரைக்காரர், அதாவது ஆதிகேசரி அழகிமணமான பெருமாள் ஜீயர், அவர் என்ன அருள் செய்கிறார் அப்படின்னா, இறை உண்ணுமின் அப்படின்ட்டு இல்லையா, இங்க இறைனா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இறைனா இறைவன், பகவான், எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். என்னும் இடத்து அப்படின்ட்டு இல்லையா, என்னும் இடத்து என்றால் என்று இப்படி இருக்கிற படியினான் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த சரீரமானது நிலையற்றது இல்லையா, என்று இந்த நிலை இருக்கிறபடியினால், என்னும் இடத்து என்று நிலை இருக்கிறபடியினால் இறை உண்ணுமென், இறைவனை உண்ணுமென், எம்பெருமானை அனுசந்தியுங்கோள், அவன்தான் சேஷி என்று அனுசந்தியுங்கோள் அப்படின்னு அர்த்தத்தை மாற்றி வச்சுக்கிறார் அழகியவனவர் பெருமான் ஜீயர் வாதிகேசரி ஜீயர் அந்த மாதிரி அர்த்தத்தை மாற்றி வச்சுக்கிறார். அதோட மட்டும் இல்லாமல் இங்க இறை அப்படின்றது கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் வைத்துக் கொண்டோம் என்றால் தவறு அப்படின்னு சொல்றார். கடைசியில தவறு அப்படின்னு யாரு சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய ஆச்சாரியரே தான். ஏன்னா தனக்கு ஆச்சாரியர் நாயனாராச்சான் பிள்ளை, பெரியவாச்சன் பிள்ளை, 2 பேரும். பெரியவாச்சன் பிள்ளையுடைய திருக்குமாரர் தான் நாயனாராச்சான் பிள்ளை, அவருடைய சிஷ்யர். அதே போல பெரியவாச்சன் பிள்ளையோட சிஷ்யராகவும் ஆதிகேசரி ஜீயர் எழுந்தருடைய இருக்கிறார். ஆக இங்க தன்னுடைய ஆச்சாரியருடைய கொள்கை நஞ்சியர் சாதிக்கிறது இதேதான், இறை அப்படின்னா கொஞ்சம். பெரியவாச்சன் பிள்ளை சாதிக்கிறது இறைனா கொஞ்சம், நம்மளை சாதிக்கிறது இறைனா கொஞ்சம் அப்படின்னு தான் சாதிக்கிறார்கள். இங்க ஆதிகேசரி ஜீயர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இறை அப்படின்றது கொஞ்சம்னு அர்த்தம் எடுத்துட்டா பிரகரணத்துக்கு ஒட்டாது அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா இறை அப்படின்னு கொஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இப்போ பகவானை பற்றுங்கோள் அப்படின்னு இந்த பாட்டை சொன்னதாகவே இருக்காது. ஆனா வீடமின் முற்றகம் முதல் பாட்டிலும் சரி, நீர்னும் அது என்னவை அப்படின்னு மேல இருக்கக்கூடிய பாட்டிலும் சரி, எல்லா இடத்துலயும் பகவானை பற்றுங்கோள் அப்படின்னு ஆழ்வார் உபதேசிக்கிறார். அப்போ இந்த பாட்டுல மட்டும் பகவானுடைய பற்றுதல் அப்படின்றது இல்லாம பண்ண சரிய வராது அப்படின்றதுனால இங்க ஜீயர் வாதிகேசரி ஜீயர் என்ன பண்றாரு அப்படின்னா, இறை அப்படின்னா பகவான் இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிறார். இறை உண்மைமே நீரே அப்படின்னு சாதிக்கிறார். சரி, இதான் 2வது பாட்டு ஆச்சு. அதுக்கப்புறம் 3வது பாட்டு, நீர் நுமது என்றிவை வேறு முதலுமாச்சு இறை சேர்க்கும் உயிர் கதன் நேர் நீரை இல்லே. 2ஆம் பாட்டுல ஆழ்வார் என்ன சொன்னார்னா, இந்த தோஷத்தை காணவே எல்லாவற்றையும் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னார்.
அப்பதான் சம்சாரிகள்லாம் கேள்வி கேட்டார்கள். நாங்க அனாதி காலமா இந்த சம்சாரத்துல உருண்டு கொண்டு இருக்கிறோம், அனாதி காலமா விஷயங்களை பற்றி இருக்கிறோம். அப்ப இதை விடலாம் அப்படின்னா அப்ப அனாதி காலம் நாங்க முயற்சி பண்ணணும். அனாதி காலமா அந்த வாசனையை விடுறதுன்னா அப்ப அனாதி காலம் முயற்சி பண்ணாதானே போகும். இப்ப அனாதி காலம் பண்ணணுமே எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாரு. அதுக்குதான் ஆழ்வார் நான் சுலபமான தியாஜ்ய அம்சம் என்ன விட வேண்டுமோ அதை சுருங்க சொல்றேன். கஷ்டமே கிடையாது, அனாதி காலத்துக்கு நம்ம அனந்த காலம் தேவையே படாது அப்படின்னு சுருங்க சொல்ற தியாஜ்ய அம்சத்தை என்ன சொல்றாரு என்றால், நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து. நீர் நுமது அகங்காரம் மமகாரம். அகங்காரம் மமகாரம் அப்படின்றது நான் எனது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா உபதேசிக்கும் பொழுது எப்படி சொல்றது? நீர் நுமது அப்படின்னு தான் உபதேசிக்க முடியும். ஆகையினால நீர் நுமது அப்படின்னு ஆழ்வார் அகங்காரம் மமகாரத்தை சொல்றாரு ஒரு அர்த்தம். மற்றொன்று நான் எனது அப்படின்னு சொன்னாலே ஆழ்வாருக்கு வாய் வெந்து போயிடும். ஆகையினாலதான் நீர் நுமது அப்படின்னு நம்ம மேல படி போட்டுறார். அகங்கார மமகாரத்தை சொல்லும்போது நம்ம எடுத்துக்கிறார் நீர் நுமது அப்படின்றது. நீர் நுமது என்று இவை இந்த அகங்கார மமகாரம் இருக்கு இல்லையா, அனாத்மன் ஆத்ம புத்திரியா அஸ்வே சுமிதியாமதி சம்சார அவித்யாதரு சம்பூதி பீஜமேத்தது விதாஸ்திதம் அப்படின்னு விஷ்ணு புராணம் இங்கே ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த மாதிரி. அதாவது சம்சாரத்துக்கு என்ன பீஜம், என்ன கிழங்கு, என்ன விதை என்றால் சம்சார கொடியான செடியானது மரமானது வளர்வதற்கு என்ன பீஜம் என்றால் அகங்காரம் மமகாரம். அகங்காரம்னா என்னது? அஸ்வே சுமிதியாமதி, அது மமகாரம். தன்னுடைய பொருள் அல்லாததுல என்னுடையது அப்படின்ற எண்ணம், அது மமகாரம். அதே போல அனாத்மன் ஆத்ம புத்தி, தான் அல்லாத இந்த சரீரத்துல நான் அப்படின்ற எண்ணம், அதுதான் அகங்காரம். இந்த அகங்கார மமகாரத்தை விட்டாலே சம்சாரம் அற்று போயிடும் அப்படின்னு ஆழ்வாரிங்க சாதிக்கிறார். நம்ம ஆச்சாரியர்கள் கேட்கிறார்கள், என்னுடையது அப்படின்ற புத்தியை விட்டுடுறோம் சரியா, இது என்னுடையது கிடையாது அப்படின்னு. ஆனா நான் அப்படின்றத விட முடியுமா? ஏன்னா நம்ம ராமானுஜ சித்தாந்தத்திலேயே தூங்கும் பொழுது கூட நான் நான் அப்படின்னு ஒழித்து கொண்டேதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நான்ற உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ் அதை எப்படி விட முடியும் என்றால், நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ்மா யாரும் விட சொல்லல. ஆனா இந்த உடம்பு தான் நான் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த அனாத்மனி ஆத்ம புத்தி, தான் அல்லாத இந்த உடம்புல நான் அப்படின்ற எண்ணம், அதுதான் விட சொல்றது ஆழ்வாருக்கு. அது அப்படின்ற சுவாதந்திரியம், நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் விட வேண்டும். நீர்னும் அது என்றிவை வேறு முதல் மாய்த்து அப்படிங்கிற வேறு நானும் ஒண்ணுதான், முதல் நானும் ஒண்ணுதான். அப்போ வேறு பக்க வேரோட எல்லாவற்றையும் இந்த செடியை அந்த மரத்தை சாய்க்கிறது போல வேறு முதல் மாய்க்க வேண்டும். இதுதான் ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறார்கள். இது சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் மாய்த்துதான் பகவானை பற்ற வேண்டும் அப்படின்னா, பகவானை பற்றினாதான் சவாசனமாக அகங்கார மமகாரங்கள்லாம் போகும். அகங்கார மமகாரங்கள்லாம் போனாதான் பகவானை பற்ற முடியும் அப்படின்னா எப்படி அகங்கார மமகாரத்தை போக்குறது என்றால், அதனால இந்த தாத்பரியம் இந்த வேர் முதல் மாய்க்கிறது அப்படின்னு என்ன தாத்பரியம்னா, முற்றிலும் விட வேண்டும் அப்படின்னா இந்த தாத்பரியம் கிடையாது. என்னன்னா இத்தனை காலம் வரையும் நான் எனது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு இல்லையா, இதுதான் பர்ஃபெக்ட், இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கைனா, இப்படிதான் இருக்கணும், எனக்காக வாழணும், என்னை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்துக்காக அப்படின்னு வாழணும், அதான் ராஜா அப்படின்ற எண்ணத்தோட இருக்கணும் அப்படின்னு பைத்தியகாரத்தனத்தோட இருந்தோம் இல்லையா. ஒரு நாள் நற்பொழுது அன்று என்ன ஒரு சிந்தை உதிக்கும்னா, இது பைத்தியகாரத்தனமாச்சு, என்னுடைய கண்ட்ரோல்லையா அந்த லோகமானது இருக்கு, நானே ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு தானே தோன்றது. இந்த அகங்கார மமகாரங்கள் புருஷார்த்தங்கள் அல்ல, இதன் வழியில நாம் போக கூடாது அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா, அது வேறு போதும். இதுதான் இந்த அகங்கார மமகாரத்தை வேறு முதல் மாய்க்கிறது அப்படின்னா, இது தவறு. இந்த மாதிரி சுதந்திரம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் வாழக்கூடாது, அடிமைப்பட்டு இருக்கணும், இது போதும். ஆக நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மேன், எம்பெருமான் திருவடிகளை போய் சேர வேண்டும். இறையை பற்றுமீன் அப்படின்னு கூட சொல்லல, சேர்மீன் அப்படின்னா சேரது அவ்வளவு கஷ்டம். பெரிய கடல்ல ஓஷன்ல நடுவுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கெடு மரக்கலம் அப்படின்னா படகு, அது தத்தளிச்சு கொண்டு இருக்கு, எப்படி போக போறது அப்படின்னு தெரியல. அது கரைக்கு போய் சேர்ந்ததே என்றால், அப்பா இதுவா கரைக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்காதா? அந்த மாதிரி இந்த சம்சார கடல்ல விஷ்ணு போத்தமினா நான் இது அப்படின்னு எம்பெருமான் அப்படின்ற அந்த ஓடம் இருக்கு இல்லையா, அந்த படகு, அதை பற்றிதான் சம்சாரத்தை கடக்க போறான். கடந்து எம்பெருமான போய் அடையனால ஸ்ரீவைகுண்டத்துல போயிட்டு இது நடந்ததே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கு இறை சேர்மீன் அப்படின்னு. பகவத் ஆசிரியம் ஸ்ரீவைகுண்டத்தை போய் பண்றோமோ இல்லையோ, இங்க இந்த லோகத்துல இருக்கும் பொழுதே நான் எனது அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு பகவானை ஆசிரியக்கிறோம் இல்லையா, இந்த இறை அந்த சமாசிரயனம் இருக்கு இல்லையா, பகவத் சமாசிரயனம், அதுவே சேருவது. கெடுமாறக்களம் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த படகானது எப்படி கரைக்கு போகுமோ, அது போனால் எப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குமோ, அது போல இந்த பகவத் ஆசிரியனம் ஆச்சரியமாக
ஏன்னா யாரும் பண்ண போறது கிடையாது. இறை சேமின் உயிருக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு அதன் நேர் நிறை இல்லை என்று, இந்த ஜீவாத்மாவுக்கு அதன் நேர், அதுக்கு ஒப்பாக, அதன் நேர் அப்படின்னா அதற்கு ஒப்பாக, பகவத் ஆசிரியத்துக்கு ஒப்பாக நிறை இல்லை. நிறை அப்படின்னா நிறை, சமிருத்தி. ஆக பெருத்த சீரிய ஒரு செல்வம், ஒரு சீரியது என்ன அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு இதுதான் பகவான் திருவடிகளை ஆசிரியிக்கிறது. இதுதான் ஜீவாத்மாவுக்கு சீரியது அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் அதன் நேர் நிறை. நிறை அப்படின்னா மிகுதி, பகவானை ஆசிரியிக்கிறதுக்கு நேராக, அதன் நேர் இல்லை, அதன் நிறை இல்லை, அதற்கு மேம்பட்டதாகவும் இல்லை அப்படின்னு. ஆக முதல் வியாக்கியானம் என்ன? அதன் நேர், அதற்கு ஒத்ததாக நிறை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சீரியதானது ஒன்று அல்ல அப்படின்னு முதல் வியாக்கியானம். மற்றொரு வியாக்கியானம் அதன் நேர், அதன் நிறை இல்லை, அதற்கு ஒத்ததாகவோ அதற்கு மேம்பட்டதாகவோ எதுவும் இல்லை. ஆக பகவானை ஆசிரியிப்பதற்கு ஒத்ததாகவோ மேம்பட்டதாகவோ ஜீவாத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆக நீர்னுமதென்று வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறை இல்லே. இல்லதும் உள்ளதும் அல்லது அவனொரு எல்லையில் அன்னலம் புல்கு பற்றற்றே அப்படின்னு இந்த 4ஆம் பாட்டுல சரி ஆழ்வார் இந்த பிராகிருத விஷயங்கள் எல்லாம் விட வேண்டும் அப்படின்னு சொன்னாரா? சரி இதெல்லாம் விட்டுடுறோம், பகவான் என்ன அவ்வளவு மேம்பட்டவனா, அவனுக்கு அப்படி ஒரு வைலட்சணியம் இருக்கா என்றால் இருக்கு அப்படின்னு இந்த 4ஆம் பாட்டை அருளி செய்கிறார். இல்லதும் உள்ளதும் அல்லது அவனொரு எல்லையில் அன்னலம் புல்கு பற்றற்றே. இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் உரு, அவன் உரு, அவனுடைய சுரூபம் இருக்கு இல்லையா, பகவானுடைய சுரூபம், அது இல்லத போல கிடையாது, உள்ளத போல கிடையாது. இல்லது அப்படின்னா அச்சித்து, உள்ளதுன்னா ஜீவாத்மா. இல்லதுன்னா எப்படி அச்சித்து என்றால் இல்லது இது இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒருபடிப்பட்டு இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா, அப்ப இது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆக இல்லதுன்னா அச்சித்து. உள்ளது அப்படின்னா ஆத்மா எப்பவுமே ஒருபடிப்பட்டு தான் இருக்கும், ஞான ஆனந்தமே வடிவமாக தான் ஆத்மா இருக்கும். அப்போ அதை உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இல்லதும் உள்ளதும் அல்லது அவனூறு. அவனூறு இது போல கிடையாது, அது அத்தியந்தம் இலட்சணம். ஏன்னா அச்சேதனமானது மாறிக்கொண்டே இருக்கு, அந்த மாதிரி பகவான் மாற மாட்டான். சேதனன் ஜீவாத்மா என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் அந்த அச்சித்தோட சம்சர்க்கம் தொடர்பு ஏற்பட்டதே என்றால் அவனுக்கு சுக்கம் துக்கம் அப்படின்ற சுவாவமானது மாறிக்கொண்டே இருக்கும். ஆத்மா அனுபவிச்சுட்டு தான் இருப்பான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அவனுக்கு சுக்கம் துக்கம் அப்படின்லாம் சேரும் இல்லையா தன்மைகள், அப்படிப்பட்டவன் கூட பகவான் கிடையாது. அங்க பகவானுக்கு அச்சித்த போல அந்த சுரூபமே, அந்த பொருளே மாறுதல் அப்படின்றது பகவானுக்கு கிடையாது. சுபாவம் மாறுதல் அப்படின்றது பகவானுக்கு கிடையாது. அது இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் ஒரு. இங்க இல்லது உள்ளது அப்படின்றது அச்சித்தையும் சித்தையும் தெரிவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மற்றொரு வழியாலையும் நம்மளே சாதிக்கிறார். இல்லது அப்படின்னா அப்படின்னா அர்த்தம் இல்லம், இல்லறம். இல்லம் அப்படின்னா அர்த்தம் இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்பு இருக்கு இல்லையா அச்சித்து, இதான் இல்லு, இதான் இருப்பிடம். எதுக்கு இருப்பிடம்? இதுல என்ன உள்ளது அப்படின்னா, என்ன உள்ள இருக்கு? ஆத்மா இருக்கு. ஆக இல்லது அப்படின்னா இல்லமான அச்சித்து, உள்ளது அப்படின்னா அது உள்ளே இருக்கிற ஜீவாத்மா. இப்பவும் இல்லது அப்படின்னா அச்சித்து, உள்ளது அப்படின்னா சித்து தான். ஆனா வேற விதத்துல ஆச்சாரியர்கள் அர்த்தத்தை கொண்டு வரார்கள். இப்படிப்பட்ட அச்சித்தையும் சித்தையும் போல கிடையாது பகவான். இல்லதும் உள்ளதும் அல்லது அவனோட எல்லையில் அந்நலம், அசஞ்சேயமான எண்ணிலடங்காத எல்லையில் அந்நலம். முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ஆனந்த குணம் என்ன, முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா குணங்களும் என்ன. ஏன்னா நலம் அப்படின்னாலே நம்ம உயர் நலம் அப்படின்றதுலே பார்த்தோம் இல்லையா. நலம்னா ஆனந்தம் அப்படின்ற குணத்தையும் காட்டும், சமஸ்த கல்யாண குணங்களையும் காட்டும். அப்போ அப்பேற்பட்ட முன்னாடி சொல்லப்பட்ட அந்த அந்நலம் இருக்கு இல்லையா, அந்த சமஸ்த கல்யாண குணங்கள் எல்லையில் அந்நலம், அந்த நலத்தை உடையவன் அப்படின்னு கொள்ளணும். அந்த நலத்தை உடையவன் அவன் பகவான். அவனை புல்குனா அணைக்கிறது அப்படின்னு. ஆக இந்த அணைதல் அப்படின்றதுனால ஒரு பிரீத்தி தெரிகிறது. ஆக இதுதான் அங்க பக்திய வெளிப்படுத்துறது. ஆசையோட பகவான் இப்போ அணுக வேண்டும். புல்கு பற்று அற்று, மற்ற இடத்துல பற்றெல்லாம் அற்று பகவான் இடத்துல இந்த மாதிரி ஆசையோட போய் அணைய வேண்டும் அப்படின்னு பகவானுடைய வைலட்சணியத்தை இங்க ஆழ்வார் 4ஆம் பாட்டு அருளி செய்தார். பிறகு புல்கு பற்றற்று, அற்றது பற்றெனில் உற்றது வீடுயிர், அற்றிரை பற்று அப்படி செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்று. இந்த 5ஆம் பாட்டுல ஆழ்வார் அந்தராய பரிகாரத்தை பண்றார். அந்தராயம்னா ஒரு தடங்கள், அதாவது எம்பெருமான போய் ஆசிரியக்கணும். ஆசிரியம் போது என்ன பண்றோம் அப்படின்னா, விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுடுறோம், பற்ற விட்டுட்டு பகவானை போய் ஆசிரியக்கணும் இல்லையா. ஆனால் நடுவுல இது பாதி கிணறு தாண்டின மாதிரிதான். கிணறுல இருந்து இங்கேருந்து அந்த கால் பாவனம், அங்க குதிக்கணும்.
ஆனா குதிக்கும் பொழுது நடுவில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நடக்க போறீங்க. இங்க விஷயம் அப்படின்ற இந்த கரையில இருக்கும், இதை விட்டுட்டு அந்த பக்கம் போனோம் பகவான் அப்படின்ற கரைக்கு போகணும். ஆனா நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா ஆத்மானுபவம் அப்படின்ற இந்த கைவல்யம் அப்படின்ற அந்தராயம் தடங்கள் இருக்கு. அதை எப்படி போக்குறது அப்படின்னா ஆழ்வார் இந்த 5ஆம் பாட்டை தெரிவிக்கிறார். அற்றது பற்றெனில், பற்றெல்லாம் அற்றது எண்ணில் என்று இருந்ததே என்றார். அதாவது மற்ற விஷயங்கள்ல பற்றெல்லாம் அற்றது, அற்று போயாடுத்து, தீர்ந்து போயாடுத்து என்று இருந்தால் அற்றது பற்றெனில், பற்று அற்றதெனில் உற்றது வீடு உயிர், உற்றது வீடு உயிர் அப்படின்றது இல்லையா, உயிர் வீட்டை உற்றது அப்படின்னு மாற்றி வச்சு, உயிர் ஜீவாத்மா வீட்டை மோட்சத்தை ஊற்றது பெற்றது. இது நிச்சயம் பெற்றாயிருக்கு. ஏன் அப்படின்னா இது வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சங்கத்தை எல்லாம் விஷயத்துல இருக்கக்கூடிய சங்கத்தை எல்லாம் விட்டாயிடுச்சு என்றால் அப்ப ஆத்மாவினுடைய வைலட்சணியும் புரிய வரும். விஷயத்துல பாக்கிய விஷயங்கள் வெளி இந்திரியங்களை கொண்டு வெளி விஷயங்களை அனுபவிக்கிறதுனாலதான் ஆத்மாவுடைய இனிமையே மனசுக்கு படமாட்டேங்கிறது. வெளி விஷயத்துல சங்கத்தை விட்டோமே என்றால் இப்ப இந்த நித்தியமான ஆத்மா ஆனந்தமயமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அப்ப நமக்கு தோன்றுவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுவேதான் மோட்சம் அப்படின்னு தான் தோணும், இதுவே போதுமே அப்படின்னு தான் தோணும். ஆக அற்றது பற்றெனில், மற்ற விஷயங்கள்ல பற்றானது அற்று போயிற்றே என்றால் ஊற்றது வீடு உயிர், உயிர் ஜீவாத்மாவானது வீட்டை உற்றது, மோட்சத்தை உற்றதுன்னா பெற்றது அப்படின்னு தான் ஒரு கால் தாழ பண்ணும். நிச்சயமாவே தோணிடும், சரி எனக்கு இந்த மோட்சமே போதுமே அப்படின்னு தான் தோணும். செற்றது மண்ணுரில், அது செற்று அதை சிதற புடைத்து, அதாவது அது வந்து நம்ம பக்கத்துல வராதபடிக்கு அதை உடைத்து, அந்த எண்ணத்தை உடைத்து, செற்று அது செற்று அதை செற்று அதை அழித்து, செற்றது மண்ணுரில், மன்ன உரில். மண்ணுதல் அப்படின்னா நிலை நிற்றல். அதாவது கைவல்யம் அப்படின்றது நிலை நின்ற புருஷார்த்தம் தான். தெங்கல சம்பிரதாயத்துல கைவல்யம் அப்படின்றது நிலை நின்ற புருஷார்த்தம் தான். ஆனாலும் கூட அது அல்பமான புருஷார்த்தம். அது இல்லாமல் சிறந்த புருஷார்த்தத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், மண்ணுரில் அப்படின்னா மன்ன உரில், மண்ணுவதற்கு எண்ணம் இருந்ததே என்றால் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவானிடத்துல நிலை பெற்று, சிறந்த புருஷார்த்தமான பகவானிடத்துல நிலை பெற்று இருக்க வேண்டும். மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல். ஆக மண்ணி இருக்க வேண்டும் என்ற நினைவு இருந்ததே என்றால் மன்னூரில், மண்ணுரில் அற்று இறைவற்று. இதுக்கு 2 விதமா அர்த்தம் சாதிக்கிறார்கள். அற்று இறை பற்று அப்படின்றது இல்லையா, இது அப்படியே மாத்தி வச்சுக்கணும். பற்றி இறையை பற்றி அத்தை அரு அப்படின்னு அர்த்தம். அற்று இறை பற்று அப்படின்னு இருந்தா கூட பற்று அப்படின்றது வந்து இது வினை முற்று, இது வந்து கட்டளை, வினை முற்றா போய் முடியறது. அற்று பற்று, அற்றுன்றது வந்து வினையச்சம். அற்று அத்தை தீர்த்து அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு மேல கேள்வி வருது இல்லையா. சாப்பிட்டு விளையாடு அப்படின்னா சாப்பிட்டு அப்புறம் உண்டிட்டு விளையாடு அப்படின்னா உண்பதை செய்த பிறகு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுதான் வினை முற்று மேல விளையாடு அப்படின்றது. முன்னாடி இருந்தது சாப்பிட்டு அப்படின்றது, அந்த சாப்பிடுதல் அப்படின்றது வந்து வினை எச்சமாக இருக்கு. அதே போல இங்க என்ன பாட்டுல என்ன இருக்குன்னா அற்று இறை பற்று அப்படின்றது. அற்று அத்தை அறுத்து அப்படின்னு, அத்தை விட்டு அற்று, அது அற்று தீரும்படியாக அற்று இறை பற்று அப்படின்றது. பற்று அப்படின்னு கடைசியில் அங்க அதை போய் வினை முற்று முடிகிறது. ஆனால் மாற்றி வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா பற்றி இறையை பற்றி இத்தை அரு அப்படின்னா மாற்றி வச்சுக்கணும். அது என்ன தாற்பயம் அப்படின்னா அரு அப்படின்னா இந்த சம்சார சங்கம், இந்த விஷய சங்கம், மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பற்று அதை அறுக்க வேண்டும். ஆனா எப்படி அறுக்க வேண்டும் என்றால் இறையை பற்றி அரு. விஷய சங்கத்தை அழிக்கும் பொழுது வெறும் விஷயத்தெல்லாம் ஒழிச்சிட்டேன் அப்படின்னா தான் இந்த அபாயம் என்ன இருக்கு. இப்போ விஷயங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டேன், அப்புறம் விஷயத்தை ஒழிச்சபடினால மனசுல ஆத்மா தோன்றது, இது நல்ல சுகமா இருக்கு, இதுவே போதுமே அப்படின்னு தானே அபாயம் இருந்தது. அது வேண்டாம். நீ விஷயத்தை விடும் பொழுதே பகவானை பற்றி விட்டு விஷயத்தை விடு. அப்போ நீ ஆத்மா அனுபவத்துல இறங்க மாட்ட. அதுக்குதான் நம்முடைய சாதிக்கிறார் மார்பால் மனன் சொல்லிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு அப்படின்னு 3ஆம் திறந்தாரி பாட்டு. ஆக பகவானிடத்துல மனத்தை செலுத்துறபடியினால மற்ற விஷயங்கள சங்கமானது போகுது. இதுதான் முறை. இப்படி முறை பற்றினோமே என்றால் அப்ப ஆத்மானுபவத்துல இறங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இறையை பற்றி நீ அறுத்து விடு, சங்கத்தை அறுத்து விடு அப்படின்னு ஒரு அர்த்தமாக மாற்றி வச்சுக்கணும். மற்றொன்று என்ன சாதிக்கிற அப்படின்னா அற்று இறை பற்று அப்படின்னே இருக்கட்டும், பாட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அற்று இறை பற்றுன்றது இல்லையா, இறையை பற்றும் போது
அற்று பற்று, அதாவது இந்த அற்று தீர்ந்து பற்ற வேண்டும். பகவானுக்கு அற்று தீர்ந்தவனாக எம்பெருமானை பற்ற வேண்டும். அதாவது அவனை சுவாமியாக சேஷியாக பற்ற வேண்டும். இந்த கைவல்யார்த்தை என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த அனைவதார வண்ணமேல் அப்படின்னு அங்கேயும் சரி, அதே போல கண்கள் சிவந்து 8ஆம் பத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்படுது. இந்த கைவல்யார்த்தி என்ன பண்ணுவான்னா, பகவான் சாணகச்சார போல 4ஆம் பத்திலையும் வரப்படுது. விதிகள் எற பெண்ணும் ஞானிக்கும் பயனில்லைகள் அப்படின்னு ஒரு நாயகமாய் பதிவுலையும் நம்மளே சாதிக்க போறாரு. இந்த கைவல்யார்த்தி என்ன பண்ணுவான்னா, சாணகச்சாறு, நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, சாணி இருக்கு இல்லையா, இந்த சாணி சாறு என்ன பண்ணுவோம், அதை வச்சுட்டு சுத்திக்காக வச்சுக்கோம். பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறது, இல்லாட்டி எச்சப்பெறது, இதுக்காக இந்த சாணியை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, சுத்திக்காக. அது போல இந்த கைவல்யார்த்தி என்ன பண்ணுவான் அப்படின்னா, பகவானை சுத்திக்காக வச்சுக்கோம். பகவானுக்கு எப்படி இருக்கா, அவன் சுத்தமா பரிசுத்தமா சுக்கம் துக்கம் அதெல்லாம் அற்று இருக்கான் இல்லையா, அந்த சுபாவம் எனக்கும் வேணும். இதுக்காக மட்டும்தான் பகவானை பயன்படுத்திப்பான். அப்போ அப்பேற்பட்ட பகவானை கூட நான் ஆக வேண்டும் அப்படின்னு அந்த எண்ணத்தோட பகவானை ஆசிரியிக்கிறது இவ்வளவுதான் இவனுக்கு முடிய, பகவானை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதுதான் ஆழ்வாரிங்க சாதிக்கிற, நீ பகவானை பற்றும் பொழுது அற்றே பற்று, அவனுக்கு அற்று தீர்ந்தவனாக இருந்து கொண்டு, அவனுக்கு நான் சேஷபூதன், அவன் எனக்கு சுவாமி, எனக்கு சேஷி அப்படின்ற நினைவோட அற்று இறை பற்று. அப்போ இப்படி பற்றினோம் என்றால், அப்போ ஆத்மானுபவம் ரொம்ப சிறக்கிறது அப்படின்னு எண்ணம் இருந்தா கூட இருக்கட்டும், எனக்கு அவன் தானே சுவாமி, நான் சுவாமி கிட்ட போகணுமே, எனக்கு என்ன ஆத்மானுபவம் இருக்கு அப்படின்னு நம்ம தாண்டி போயிடும் இல்லையா. அதுதான் ஆழ்வாரிகள் சாதிக்கிறார். அற்றது பற்றுன்னு உச்சது வீடுயிர் செற்றது மண்ணுரில் அற்று இறை பற்று என்று 5 பாசுரங்களை பார்த்துள்ளோம். அடுத்த உபன்யாசத்தை மீதமுள்ள 6 பாசுரங்களை அனுபவித்து விடலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.